அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதரர்களே, நண்பர்களே. நாம் வாழும் இந்த உலகில் எண்ணற்ற மனிதர்களுடன் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்கிறோம். நமது குடும்பம், நமது நண்பர்கள், அயலவர்கள், சக ஊழியர்கள் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இந்த உறவுகள் அனைத்தும் நமது வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சில உறவுகள் நம்மை மகிழ்ச்சிக்கும் இட்டு செல்லும். வேறு சிலவோ நம்மை விரக்தியின் மற்றும் கஷ்டங்களின் படுகுழிக்குள் தள்ளிவிடும். எனவே யாருடன் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், யாரை நாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நமது வாழ்க்கையிலிருந்து அறிந்தோ அறியாமலோ விலக்கி வைக்கப்பட வேண்டிய அல்லது மிகவும் கவனத்துடன் மட்டும் பழக வேண்டிய சில வகையான மனிதர்களை பற்றித்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இதில் முதல் வகையினர் நமது மகிழ்ச்சியில் மட்டும் நம்முடன் இருப்பவர்கள். உங்கள் வாழ்க்கையின் நல்ல நேரங்களில், கொண்டாட்டங்களில், வெற்றிகளில் அவர்கள் எப்போதும் முன்னால் இருப்பார்கள். உங்கள் வீட்டில் ஒரு விருந்து நடந்தால் அவர்கள் முதலில் வருவார்கள். உங்கள் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பார்கள். உங்கள் வாகனத்தை எந்த தயக்கமுமின்றி பயன்படுத்துவார்கள். நீங்கள் கொடுக்கும் உணவை ரசித்து உண்பார்கள். சுருக்கமாக சொன்னால், உங்கள் வாழ்க்கையின் நல்ல பலன்களை அனுபவிக்க அவர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள். ஆனால் எப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை கட்டம் வருகிறதோ, ஒரு பொருளாதார நெருக்கடி அல்லது ஒரு நோய் உங்களை தேடி வருகிறதோ, அப்போது இந்த கூட்டத்தாரை அந்த பகுதியில் கூட காண முடியாது. நீங்கள் ஒரு உதவி கேட்டு அவர்களை அணுகினால், என் கையில் பணம் இல்லை, எனக்கு இப்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் முடியாது போன்ற மழுப்பலான பதில்களை கேட்கலாம். அவர்கள் உங்கள் தொலைபேசி அழைப்புகளை புறக்கணிக்கத் தொடங்குவார்கள். எதிர்பாராத விதமாக அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடுவார்கள். இவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும். உண்மையான அன்பு கஷ்டமான சூழ்நிலைகளில்தான் நிரூபிக்கப்படுகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடினமான காலங்களில் ஒரு நிழலைப் போல் உடன் நின்ற அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற நட்புகள்தான் நமக்கு தேவை. மாறாக நமது வசந்த காலத்தில் மட்டும் பூக்கும் பூக்களைப் போன்றவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்களுடன் ஒரு வரையறுக்கப்பட்ட உறவை மட்டும் பேணுங்கள். ஏனென்றால் புயல் அடிக்கும்போது அவர்கள் நம்மை தனியாக விட்டுவிட்டு பறந்து சென்று விடுவார்கள். இனி இரண்டாவது வகையினரை பற்றி சொல்லலாம். அவர்கள் நமது முகத்திற்கு நேராக நம்மை புகழ்வதும், நாம் இல்லாதபோது நம்மை இகழ்ந்து பேசுபவர்களுமாக இருப்பார்கள். இத்தகையவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். உங்கள் முன்னால் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்காது, அல்லது உங்கள் திறமை அபாரமானது என்றெல்லாம். இந்த புகழ்ச்சிகளை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் போது நமது முதுகுக்கு பின்னால் சென்று இதே நபர் மற்றொருவரிடம் சொல்வது இப்படி இருக்கும்: அவன் அப்படியொன்றுமில்லை, நான் சும்மா முகத்துக்கு நேராக சொன்னேன். அவன் செய்ததில் நிறைய தவறுகள் உள்ளன, அவன் சரியில்லை. இது வெறும் குறைகூறுதல் அல்ல, இதை இரட்டை வேடம் என்று கூறுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு முகமில்லை, பல முகங்கள். அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியாது. இன்று நம்மை புகழ்பவர்கள் நாளை நம்மை காட்டிக் கொடுக்கவும் வலையில் வீழ்த்தவும் வாய்ப்பு மிக அதிகம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரட்டை முகம் கொண்டவர்களை பற்றி எச்சரித்துள்ளார்கள். சமுதாயத்தில் குழப்பங்களை உருவாக்குபவர்கள் இத்தகையவர்கள்தான். எனவே யாராவது உங்கள் முன்னால் அதிகமாக புகழுகையும் மற்றவர்களைப் பற்றி மோசமாக பேசுகையும் செய்தால் கவனமாக இருங்கள். நாளை உங்கள் கதையையும் அவர்கள் மற்றொருவரிடம் இதேபோல் சொல்வார்கள். அவர்களுடனான நெருக்கம் பாம்பை மடியில் வைத்திருப்பது போன்றது. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் நம்மை கொத்தலாம். மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கூட்டத்தினர் உள்ளனர். அவர்கள் நமது ஒவ்வொரு விஷயத்திலும் தேவையில்லாமல் துருவி விசாரிப்பவர்கள். நமது தனிப்பட்ட வாழ்க்கையை உளவு பார்ப்பவர்கள். உங்கள் வீட்டிற்கு யார் வந்தார்கள், அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள், நீங்கள் அவர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள், வந்த வாகனத்தின் எண் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் போன்ற நூற்றுக்கணக்கான கேள்விகள் அவர்களின் மனதில் இருக்கும். அதை கேட்டு தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் வீட்டின் அந்தரங்க விஷயங்களை கூட அறிந்து கொள்ள அவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால், உதாரணமாக உங்கள் வீட்டில் மின்சாரம் போய்விட்டால், ஆஹா, அங்கும் மின்சாரம் இல்லையா என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி தோன்றும். மற்றவர்களின் மகிழ்ச்சியில் பொறாமைப்படுவதும் அவர்களின் கஷ்டங்களில் ஆனந்தம் கொள்வதும் ஒரு வகையான மனநிலையாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்த நேரம் இருக்காது. அவர்களின் முழு ஆற்றலும் மற்றவர்களின் வாழ்க்கையை கண்காணிக்கவே பயன்படுத்தப்படும். இது நமது மன அமைதியை கெடுக்கும், நமது தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்கச் செய்யும். இஸ்லாம் மற்றொருவரின் விஷயத்தில் உளவு பார்ப்பதையும் மறைந்திருந்து நோட்டமிடுவதையும் வன்மையாக கண்டித்துள்ளது. நமது வீடு நமது அமைதியின் மையமாகும். அங்கே தேவையற்ற பார்வைகளும் கேள்விகளும் நுழைய அனுமதிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து கண்ணியமான ஒரு தூரத்தை கடைபிடிப்பது நமது மனதுக்கும் குடும்பத்துக்கும் நல்லது.
இறுதியாக 4வது ஒரு வகையினர் நம்மை தவறுகளின் பக்கம் அழைக்கவும் அதற்கு தூண்டுகையும் செய்பவர்கள். இவர்கள்தான் நட்புகளில் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள், வாடா, நாம் ஒரு சினிமாவுக்கு போகலாம், டிக்கெட்டுக்கான பணத்தை நான் தருகிறேன், அல்லது இன்று இரவு ஒரு பாட்டு கூத்து நிகழ்ச்சி இருக்கிறது, நாம் அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம் போன்ற அழைப்புகள் கேட்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றலாம். ஆனால் இவற்றின் முடிவெல்லாம் நம்மை அல்லாஹ் விரும்பாத காரியங்களில்தான் கொண்டு போய் சேர்க்கும். அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு ஒரு கூட்டாளி அவர்களுக்கு தேவை. அதற்காகத்தான் அவர்கள் நம்மை வற்புறுத்துகிறார்கள். சில நேரங்களில் தொழுகை நேரத்தில் அவர்கள் நம்மை விளையாட்டுகளுக்கு அழைப்பார்கள். நல்ல காரியங்களிலிருந்து நமது கவனத்தை திருப்பி தீமையின் பாதைக்கு நம்மை இழுத்துச் செல்வார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை தெளிவாக கற்றுத்தந்துள்ளார்கள். ஒரு நல்ல நண்பன் கஸ்தூரி நறுமணம் விற்பவனை போன்றவன். அவனிடம் அமர்ந்தால் ஒன்று அவன் உங்களுக்கு அத்தரை இலவசமாக தருவான், அல்லது நீங்கள் அவனிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம். அதுவும் இல்லையென்றால் அவனுடன் இருக்கும் நேரமாவது உங்களுக்கு நல்ல நறுமணம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு கெட்ட நண்பன் உலைக்களத்தில் ஊதுபவனை, அதாவது கொல்லனை போன்றவன். ஒன்று அவனது தீப்பொறி உங்கள் ஆடையின் மீது பட்டு கரியாக்கிவிடும், அல்லது அவனுடன் இருக்கும் நேரமாவது உங்களுக்கு துர்நாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே நம்மை நன்மையின் பக்கம் அழைக்கும், அல்லாஹுவை நினைவுபடுத்தும் நண்பர்களை சேர்த்து பிடித்துக் கொள்ளுங்கள். தீமையின் பக்கம் கைப்பிடித்து இழுப்பவர்களிடமிருந்து விலகிச் செல்லுங்கள். ஏனென்றால் மறுமையில் கெட்ட நட்புகளை நினைத்து மனிதன் கைசேதப்படுவான் என்று பரிசுத்த குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, நமது வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கது. நமது நேரத்தையும் ஆற்றலையும் யாருக்காக நாம் செலவிடுகிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமது மகிழ்ச்சியில் பங்கெடுத்து துக்கத்தில் தாங்கலாக நிற்கும், நமது முன்னாலும் பின்னாலும் ஒரே மாதிரி பழகும், நமது தனிப்பட்ட வாழ்க்கையை மதிக்கும், நம்மை நன்மையின் பக்கம் வழிநடத்தும் நண்பர்கள்தான் நமக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களை சேர்த்து பிடித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடன் அதிகப்படியான நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு அவர்கள் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்று சிந்தியுங்கள். விவேகத்துடன் முடிவெடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல மனிதர்களுடன் பழகுவதற்கும் தீய நட்புகளிலிருந்து விலகி நிற்பதற்கும் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன்.